भवति तदेवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति अग्निर्वा अपामायतनम् आयतनवान् भवति वायुर्वा अपामायतनम् आयतनवान् भवति अतो वै अपामायतनम् आयतनवान् காராரும் மாணவர்கள் கற்போ கணவதிகளை கருத்துள் வைப்பாம் அவமலையான் சுமந்த பரவத்தோடல் நடத்து பதறியுள்ளம் அவமலையாய் வகையாக உயிரினைத்தும் புரிகின்ற அருள்மைஞான சிவமலை அருள் புரிந்து உலகேடும் உயிருந்தடைத்து வாழ்க சிவமலையில் மேவிய நல்லமங்கை பதம் நினைந்து போற்றி பார்வதி தன்னிரு சரணம் பெரியோர் புகழ்ந்தனையும் அரணர் பக்கள் பசி பசென்றிருக்க பயந்து வணங்கி கெஞ்சியது ஒப்பாகும் யானொழித்த தமிழதனை கேட்டமிழ் என்றவாறு சர்வஜீவ தயாபரனாகிய ரிஷிபத்னிகளிடத்திலே அநேக வேதங்கள் பெண் இசையோடு கீதம் பாடி பலி கேட்கும் போது ரிஷிபத்னிகளும் பலி கொண்டு வர அதை பரமசிவன் கண்டு அளவிலான மயில் கொண்டார் என்றவாறு தேவேந்திர முதலாக எங்களே ரட்சிக்கப்பட்டதாகிய எங்களுக்கு பணிகளை ஏது செய்வது என்று பார்வதி சொல்வது தேவர்களும் சகல சேனைகளும் சூழ்ந்திருக்க தமிழுக்குள்ளே வந்து கோபுர வாசலை சாத்தச் சொன்னார் என்றவாறு ஊடல் கொண்டு திருக்கோபுர வாசலிலே சொன்னேன் சஞ்சலம் தவிர்த்து நின்றாய் ஒப்புடனான வாராய் சுந்தரமூர்த்தி நாயனாரே உங்கள் சுவாமியாரோடு சொல்லி திருவோடினேன் நீர் போய் அது கேட்குமாறு சுவாமியாரிடம் சொல்லும் என்று பார்வதி தேவி சொன்னார் என்றவாறு போகும்படி சொல்லுங்கள் என்று உத்தரவிட்டார் என்றவாறு எத்தனைத்தாலும் நீ சொல்லுகின்ற வார்த்தையும் அங்கு நல்லதல்ல என்று சுந்தரமூர்த்தி மகாதேவரை உன் பொருட்டு பறவைக்கு தூது போக சொன்ன போது அவரும் நல்லதென்று சம்மதித்து போனபடியினாலே அவரை பைத்தியக்காரர் என்று சொல்லிவிட்டாயே என்று மிகவும் பார்வதி அம்மன் கோபித்துக் கொண்டு தனது கண்ணியர்களை அழைத்து இந்த சுந்தரனைய கோபுரவாசலுக்கு அந்தப்புறம் போகும்படி சொல்லுங்கள் என்று உத்தரவிட்டார். ஸ்திரீகள் எல்லோரும் கோபமாய் சுந்தரரை கையினாலும் கவரிக்காம்பாலும் தப்பானி கயிற்றாலும் குடைக்கால்கள் ஒன்று கூடி துன்புறுத்தி சுந்தரரை பிடித்து கோபுர வாசலுக்கு பின்னே போகும்படி துன்புறுத்தினார் என்றவாறு விதி உத்தரவு சொல்லாமல் இருந்தபடியினாலே அப்புறம் தள்ளிவிட்டார்கள். அதன் பிறகு பரமசிவன் இருந்த தகப்பன் கவிழ்த்து போடபடியினாலே தகப்பன் வந்து அடிப்பணிந்த தன்மதி முடி முகநோக்கி சொல்லுவார். அமரர் போற்றும் அம்பிகை ஊழல் தீர்க்க சுந்தரர் தனை அந்த ஊழலை தீர்க்க சொல்லி சுந்தரரை அனுப்பி வைத்தோம். அவனை அடித்து துரத்தி விட்டார்கள். நீயாவது போய் ஊழலை தீர்த்துவார் என்று சொன்னார் என்றவாறு அப்படியே சண்டீஸ்வரர் வணங்கி அம்மன் சன்னதியிலே போய் அம்பிகை பாதத்திலே வணங்கி தோத்திரம் செய்தார் என்றவாறு பரமசிவனுக்கு மகா சந்தோஷமாகி தண்டை படாகம் சிலம்பு சாதிரை சரம் பட்டாடை முதலிய ஆடை ஆபரணங்கள் எல்லாம் கொடுத்து பல்லா கொண்டு பிரிந்திருக்கின்ற எழுந்திருந்து போய் பரமசிவனுடைய சேர்ந்து உரையாடி வார்த்தை சொல்லுவாள் என்று காங்கேய நாடுவாணி கதித்தபட்டாளி வாணி பாங்குள்ள 12 பதிகள்தனில் சிவனும் வாணி மாங்கனி முளைதங்கள் மலர்த்ததிகமே வாணி தேங்கிய புகழ் சே சக்தி சிவமலை கோணம் வாணி
வளமை சேர்மறையோர் செய்வர் மானியத்து அரசர் வாணி அழகு சேர் சிவதேசிகர் வாணிய மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் பார்வதி பதஜே சிவனே போற்றி